எண்டியூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த குளத்தில் தோண்டிய போது கிடைத்த அதிசய வேள். முருகர் சிலை இருப்பதாக பெண்ணின் கனவில் வந்த அதிசயம். திண்டிவனம் அருகே எண்டியூர் கிராமத்தின் குளத்தில் முருகன் சிலை மற்றும் வேல் இருப்பதாக பெண் ஒருவர் கனவில் தொடர்ந்து 3 நாட்களாக தோன்றியதால் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் தோண்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த எண்டியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவருக்கு தொடர்ந்து 3 நாட்களாக எண்டியூர் காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள குளத்தில் முருகர் சிலை மற்றும் வேல் இருப்பதாக கனவில் தோன்றியுள்ளது. தொடர்ந்து கனவில் வருவதால் அப்பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் உள்ள பூசாரி அருள் என்பவரிடம் நடந்ததை புவனேஸ்வரி கூறியுள்ளார். இதனை அருள் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களிடம் தெரிவித்து பம்பை உடுக்கை அடித்து கோவில் முன்னாள் சாமியிடம் கேட்போம் என முடிவு செய்துள்ளனர். மேலும் தேங்காயை கையில் வைத்து குளத்தில் சிலை இருப்பது உண்மை என்றால் தேங்காய் நேராக நிற்க வேண்டும் என சோதனை செய்து பார்த்துள்ளனர். இந்த சோதனையில் தேங்காய் எழுந்து நிற்கவே ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பம்பை உடுக்கை அடித்து சாமியை அழைத்துள்ளனர். அப்போது புவனேஸ்வரிக்கு அருள் வந்து ஆடியுள்ளார். பின்னர் முருகர் கோவிலில் இருந்து வேல் எடுத்துக்கொண்டு காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பழமை வாய்ந்த குளம் வரை மேலத்தாளங்கள் முழங்க ஆடிக்கொண்டே சென்று குளத்தில் வேல் குத்தி இந்த இடத்தை தோண்டும்படி அருள்வாக்கு கூறியுள்ளார். வேல் குத்திய இடத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த மக்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் மிகவும் பழமை வாய்ந்த சூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக அனைத்து கோவில்களிலும் திரிசூலம் எனப்படும் 3 அம்புகளை கொண்டு இருக்கும். ஆனால் இந்த குளத்தில் மிகவும் பழமை வாய்ந்த 5 அம்புகளை கொண்ட சூலம் எடுக்கப்பட்டது. இதனால் புவனேஸ்வரி கனவில் தோன்றிய இந்த சூலம் மற்றும் முருகர் சிலையும் தான் என நினைத்து ஊர் பொதுமக்கள் குளத்தை மீண்டும் தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது தண்ணீர் அதிக அளவில் வந்தது. இதனால் பள்ளம் எடுக்கும் பணியை நிறுத்திவிட்டனர். குளத்தில் கிடைத்த வேலுக்கு அபிஷேகம் செய்து முருகர் கோவிலில் வைத்து பூஜை செய்து கோவிலில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். மீண்டும் அதிநவீன நீர் இறைக்கும் மோட்டார் வரவழைத்து அனைத்து தண்ணீரையும் குளத்தில் இருந்து அப்புறப்படுத்தி ஹிட்டாச்சி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்ட ஊர் பெரியோர்கள் முடிவு செய்துள்ளனர். தொடர்ந்து பள்ளம் தோண்டினால் முருகர் சிலை கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் ஊர் பொதுமக்கள் இருப்பதால் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக இக்கதையை ஆச்சரியத்துடன் பேசி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வந்து ஸ்பாட் வழிவிட்டு இல்லை அப்படிதான் ஒரு குழந்தை மூலமா என்னடா சொன்ன யோசே நான் என் கண்ணால பார்த்த தப்பா பார்த்திருப்பேன். அந்த பிள்ளைக்கு சரி நினைப்பு வரல, மறந்துட்டாரு அவரு, மறந்துட்டாரு. ஆமா மறந்துடியா நீ? அந்த புள்ள என்ன சொல்லுச்சு? நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு.
நாங்களாம் வெந்தத்தை தின்னுட்டு நான் காமிக்கல நீ சொல்லல. காமி நான் என்ன சொன்னா நாங்களாம் வெந்தத்தை தின்னுட்டு வந்தத்தெல்லாம் பேசி கிடப்போம் இதுதான் தெய்வம் கையெழுத்து கும்பிட்டால் வினைகள் எல்லாம் தீர்ந்து போன முருகப்பெருமான் எரியுதுடா, எரியுதுடா. ஏய், என் உடம்பு எரியுதுடா, ஏய், தண்ணியை தவிர கூட தண்ணியை தான் முருகன் பெருமான் சாதனாளா அவரு பாத்தியா அவரு வேலைக்கு கைபிடித்து விளையாடி அவரு கச்சா கட்டி கட்டி அவர் இவ்வளவு பெருப்பா வள்ளி நல்ல உடம்பு எரியுது. என்னால போக முடியல. தடுக்குதுடா. எரியுது, உடம்பு எரியுது. உடம்பு முருகப்பெருமான் எதிர்த்து உண்மையான எரியுது. இருங்க வரேன் தனியா தராங்க சொல்லு பதிரானாலும் சொல்லு பதிராவா பண்டிதா அந்த முருகப்பெருமானப்பா 1008 பேர் முருகப்பெருமான் எனக்கு இங்க ஒருத்தர் செஞ்சாங்கல்ல. மணி எப்படி வெளியே வரணும், வெளியே வரும்போது இங்கே தான் பண்ணணும். இங்கே போகிறேன் இருங்கண்ணா சுற்றி கூட்டம் ஒருத்தர் கூட அதிகமாக இருக்க முடியல. நான் எண்டியூர் முருகா நகர்ல இருந்து பேசுறேன். முருகர் கோயில் வந்து இது பாரம்பரியமா காலங்காலமா வந்து இந்த இது வந்து முன்னோர்கள் ரெடி பண்ணி இந்த கோயிலை உருவாக்கி ரெடி பண்ணாங்க. இப்ப சமீபத்துல தான் கும்பாபிஷேகம் பண்ணி இப்ப ரெடி பண்ணி மண்டலாபிஷேகம்லாம் முடிஞ்சது. 48 முடிஞ்சு ஒரு மாசம் 2 மாசம் கிட்டத்தட்ட ஆகுது. அதுல முடிஞ்ச உடனே இந்த பாப்பா வந்து எங்க வீட்டுக்கு வரவே வராது. திடீர்னு வந்து எங்க வீட்டுல நின்றுட்டு இது மாதிரி நான் ஒண்ணு சொல்லுவேனே அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்புறமேட்டு சொல்ல என்னம்மா அப்படின்னு கூப்பிட்டு தன்மையா கேட்க சொல்ல, இது மாதிரி முருகர் வந்து என் கனவுல வராரு, கையை பிடிச்சிட்டு இது மாதிரி கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இந்த இடத்துல சிலை இருக்கு, என்னை நோண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயில்ல காயறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எதுமா அப்படின்னு சொல்லல, இல்லைண்ணா என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து காமிக்கிறாருண்ணா, இந்த இடத்துல இருக்கு, நோண்டு அப்படின்ட்டு. அதை சுத்தி வந்து ஒரு 5 சிலைங்க கிட்டத்தட்ட இருக்கான். அந்த சிலைங்கெல்லாம் நீங்க கையை வைக்காத, ஏன் சிலை நடுமத்தில இருக்கு, அந்த சிலையை மட்டும் நோண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பா சொன்னாங்க. வந்து சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 2 பம்பக்காரை வச்சு வன்னிக்கு சொல்ல, அவங்க மேல மருளாடி நேரா இட்டு போயிட்டு அந்த எண்டியூர் கொலக்கரையில நாங்க அங்கதான் காலங்காலமா வந்து எல்லா கோயிலுக்குமே அங்கதான் இருந்து நாங்க வன்னிச்சு கரகம் ஜோடிச்சு வந்து சக்தி கரகம் ஜோடிச்சு வந்து இங்கதான் ரெடி பண்ணிட்டு சாமி வீதி உலாலாம் பண்ணுவோம். அந்த கோயில் அந்த குளத்து நடுவுல போயிட்டு வேலை எடுத்துட்டு போய் சொருவினாங்க. அங்க நோண்டனத்துக்கு ஒரு சூளம் மட்டும் தான் கிடைச்சிது. இது ஏன்னா தண்ணி சுரந்துட்டே இருக்கிறதுனால அங்க ஒரு சூளம் மட்டும் தான் கிடைச்சிது. அந்த சூளத்தை வச்சுட்டு சரி மறுபடியும் நோண்டுவுமே சொல்லிட்டு ஈவினிங் சாயந்தரமா வந்து இட்டாச்சி வருது.
வந்த உடனே நான் அதை ஃபுல்லாக நோண்டி அதை வந்து அதில் என்ன இருக்குது என்ன எதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மூதாதிங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 தலைமுறையாக வந்து அங்கே வந்து பெருமாள் கோயில் இருந்துச்சு. அந்த பெருமாள் கோயில் தேர் வந்து அதில் போய் இறங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை வந்து மும்பரமாக சரி நோண்டி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நோண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் வண்டி வருது.